ராஜா ராஜா கவிஞர் ராஜா, அரசாங்க ஆஸ்பத்திரி, கொழும்பு. அர்ஜென்ட். பத்மா, பெரிய தெரு, திருவல்லிக்கேணி, சென்னை. அர்ஜென்ட் என்ன போட்டிருக்கேன்? ராஜா, அப்பா கண்ணை திறக்கவே இல்லை டாக்டர். ஏதாவது செய்யுங்க டாக்டர். எப்படியாவது அவரை பிழைக்க வைங்க டாக்டர். எங்களால் ஆனதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையோடு இருங்கள். ராஜா, உங்களுக்கு அர்ஜென்ட் போட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கு. தயவு செய்து இப்ப என்ன தொந்தரவு செய்யாதீங்க. அப்பா என்ன பாருங்கப்பா, உங்க ராஜாவை பாருங்கப்பா, பாருங்கப்பா. அப்பா அப்பா ராஜா வந்து விட்டாயா? கண்ணே, செல்வமே வந்து விட்டாயா? எனக்கு வாழ்வு முடியும் போது நாடே போற்றும் என் அருமை மகன் மடியில் இருக்கிறேன். அப்பா, எல்லோருக்கும் நல்லவனாக இரு. உனக்கு தீமை செய்பவர்களுக்கும் நல்லதே செய். ஆண்டவன் உன்னை கைவிட மாட்டான். நமச்சிவாயம், நமச்சிவா. பத்மா, அன்புள்ள அண்ணாவிற்கு சகோதரி பத்மா எழுதியது. சகோதரி பத்மா, அன்புள்ள அண்ணாவுக்கு சகோதரி பத்மா எழுதியது. நீங்களும் உங்கள் தந்தையும் சுகமின்றி எண்ணுகிறேன். நீங்கள் இங்கிருந்து சென்ற பிறகு எனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது. உங்கள் எதிர்காலம் செழிக்கவும், நீங்கள் உங்கள் தந்தைக்கு பிடித்த மருமகளை மணந்து சுகமாக வாழவும் வேண்டுமானால் நான் வேறொருவரை மணப்பதுதான் சரி என்ற முடிவுக்கு வந்தேன். நான் குழந்தை புத்தியோடு செய்த தவறுகளை மன்னிக்கவும், அங்கிருந்தபடியே என்னை ஆசீர்வதியுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை எனக்கு திருமணம். வெள்ளிக்கிழமை, வருகிற வெள்ளிக்கிழமை திருமணம். நாம் நினைப்பது ஒன்று, விதியை நடத்தி வைப்பது வேறொன்று என்று உனக்கு நான் சொன்னேன். என்று என் விஷயத்தில் அது எவ்வளவு உண்மையாகிவிட்டது பார்த்தாயா? வா பத்மா. பிறந்தவள் வாழ்க்கையின் இன்பங்களை பிறந்த பெண்ணின் பேரை கொண்ட இந்த சேலை எனக்கு வேண்டாம். பத்மா, புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டு பேர் விளங்கும்படியா நடந்துள்ளமா?
மகாராஜா தீர்க்காயுசா இருக்கணும்மா. நாங்க போயிட்டு வர்றேன். சரிம்மா. வர்றோம்மா. அப்பா ராஜா, அப்பா வரலையா? அவர் உடம்புக்கு எப்படி இருக்கு? அவர் போய்விட்டார், என்னை ஏமாற்றி விட்டு போய்விட்டார். அவர் மட்டும் என்னை ஏமாற்றவில்லை, நீங்கள் எல்லோருமே என்னை ஏமாற்றி விட்டீர்கள். அப்படி சொல்லாத ராஜா, நீ உள்ள வா, பேசலாம். வா. அண்ணா, இவர்தான் என் கணவர். என்னை ஆசீர்வாதம் செய்யுங்க அண்ணா. நல்வாழ்வு வாழ வேண்டும். அம்மா, நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. பத்மா எப்படியம்மா இந்த கல்யாணத்திற்கு சம்மதித்தாள்? அவ சம்மதிக்கலப்பா, நான் தான் அவளை வற்புறுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க செய்தேன். ராஜா, நீ எதிர்காலம் நல்லா இருக்கணுமா, நீ லதாவை தான்ப்பா கல்யாணம் செய்துக்கணும். அம்மா, என் தந்தைக்கு உங்கள் கணவரை செய்த தீமையை விட எனக்கும் பத்மாவுக்கும் நீங்கள் பெரும் கொடுமையை செய்து விட்டீர்கள். அம்மா ராஜா, எனக்கு இருக்கிற ஆதரவு நீ ஒருத்தன் தான்ப்பா. உன் மனசையும் நான் புண்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுப்பா. அம்மா, நீங்கள் எல்லோரும் அவசரப்பட்டு பத்மாவின் வாழ்க்கையே பாழாக்கிட்டீங்க. உனக்கு நான் பெரும் துரோகம் புரிந்து விட்டேன். உன்னுடைய கணவராக இருக்க நான் தகுதியற்ற. உனக்கு நான் விடுதலை அளிக்கிறேன். நீ எங்கிருக்க விரும்புகிறாயோ அங்கு போக. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பயங்கரமான இருதய நோய் என்னை பிடித்திருக்கிறது பத்மா. நான் என்றுமே உன் கணவனாக இருக்க முடியாது. இந்த முதலிரவு முடியாயிரமாக இருக்க போகிறது பத்மா. இந்த முடியாயிரவை முடிக்க நினைத்தால் நான் இறக்க நேரிடும் பத்மா, இறக்க நேரிடும். இந்த மருந்துகளை எல்லாம் நம்பித்தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பத்மா. வேண்டாம், வேண்டாம், இந்த பயங்கரமான நரகத்தில் இருந்து கொண்டு நீ துன்பப்பட வேண்டாம். ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் என் மரணம், என் மரணம். திருமணம் உடல்களை மட்டுமா பிணைக்கிறது, உள்ளங்களை பிணைக்கவில்லையா? உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் மகள், மனைவி, தாய் என்ற 3 நிலைகள் உண்டு. முதல் நிலை முடிந்து விட்டது, 3வது நிலை எனக்கு என்றுமே ஏற்பட போவதில்லை. உங்கள் மனைவியாக உங்களுக்கு சேவை செய்யும் உரிமையாவது எனக்கு கொடுங்க. பத்மா, நீ சாதாரண பெண்ணல்ல, தெய்வத்திற்கு சமமானவள். ஓவியத்தை காட்டி மறைத்தார், இரு காதிருந்தும் காதியிலே பாட்டை முடித்தார், பாட்டை முடித்தார். மேடையிலே முல்லை வளர்த்தார்.
ஈஸ்ட் ஈஸ்ட் தான், வெஸ்ட் வெஸ்ட் தான், கிழக்கு கிழக்கு தான், மேற்கு மேற்கு தான். டுஷல் நெப்ப மீட்னு சொன்னேன். ரெண்டு ஒன்னா சேராதுன்னு சொன்னேன். இப்ப ரெண்டையும் ஒன்னா சேர்த்து வைக்க போறேன். எப்படி டீச்சர்? சங்கீதத்தால. ஏண்டி அந்த பாட்டு தெரியுமாடி உனக்கு? இதுல எப்படி பாடினரோ? எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ. ஐயோ நல்லாவே இல்ல, இப்படி பாடவே கூடாது. நாகரீகமா அழகா மெருகேற்றி பாடினாத்தான் எல்லாரும் ரசிப்பாங்க. ஜப்பான்ல பாடுவாங்க, காங்கோல பாடுவாங்க, பேங்காக்ல பேங்க் பண்ணலாம், எஸ்பெஷலி அமெரிக்கால ஹிட் ஆகும். நான் பார்த்து காமிக்கிட்டுமா? எப்படி 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 பாடுகிறோம் அப்படி பாடணும் சிதனை எப்படி பாடுகிறோம் எப்படி பாடினது அப்படி பாடணும் ஆசை கொண்டே சிவனை எப்படி பாடினது அப்படி சுந்தரத்தும் ஆடுட பிள்ளையும் அருமணி வாசகத்தும். என்னம்மா அது ஆளுடைய பிள்ளை? நம்ம பேரு கொய்தான் பிள்ளை, அதையே வச்சு பாடுங்க. அப்பர் சுந்தரத்தும் கொய்தான் பிள்ளையும் என்ன இது வீடா ஸ்கூலாவோட ஸ்கூல் அடிச்சுட்டு இருக்கே. என்னமோ ஒரு பெரிய பாட்டு வாத்தியாரம்மா, நீ என்ன பசங்க எல்லாம் பாட்டு கத்து கொடுத்து உனக்கு கூட்டுன்னு வந்தா இந்த மாதிரி பண்றது பாரு. என் சுபாவம் உனக்கு தெரியுமில்ல, எனக்கு ரொம்ப அப்பா வந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். இல்ல பிரின்சிபால் அம்மா, பழமையும் புதுமையும் கலந்து. ஆமா ஆமா, உன் போட்டோம் குடும்ப மாதிரி இருக்கு. சும்மா இல்லையா, உனக்கு என்ன தெரியும்? பசங்க போங்க போங்க, கிளாஸ் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு வாங்க போங்க. தங்கம், நீ எதுக்காக அழுவுறே? ஒண்ணுமில்லை டீச்சர். ஒண்ணுமெல்லாம் யாராவது அழுவாங்களா? பொம்பளைக்கு பொம்பளை ஏன் மறைக்கிற? என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படின்னா போ. ஆனா அது அழாம என்ன பண்றது டீச்சர்? அடி, இது எவ்வளவு நல்ல கை, எவ்வளவு நல்ல கை, அழகான கை. அடி, நீ திருட்டு பொண்ணு. இந்த கையாலேயே ஒரு ஆம்பளை கன்னத்துல அடிச்சியா இல்லையா? அவனை நினைச்சுத்தானே நீ அழுவுற? ஆமாம் டீச்சர். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கைதான் சொல்லுது. போடி. அவன் ஒரு பெரிய கோமாளி, ஆனா ரொம்ப நல்லவன். அவனை ஒரு விளையாட்டு மைதானத்துல நீ பார்த்த, அடிச்ச. அது அதையும் சிரிச்சான். சுற்றி 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 உன் மனசுக்குள்ள பூந்துட்டான். டீச்சர் டீச்சர் கூடவே இருந்து படம் பிடிச்ச மாதிரி சொல்றீங்களா டீச்சர்? டீச்சர் தங்கம், டீச்சர் தங்கம், அவர் எனக்கு கிடைப்பாரா டீச்சர்? சத்தியமா கிடைப்பாரு. ஆனா அந்த போயிட்டாங்கிற சைத்தான் விடாத. யாரு அந்த கிழவனா? ஆமாம் டீச்சர். ஏன் அப்படி? அவர் தான் என் கார்டியன். என்ன செலவு செய்து படிக்க வைக்கிறதும் அவர் தான். என்ன கல்யாணம் கட்டிக்க போறதும் அவர் தான் டீச்சர். அந்த கிழவனுக்கு அவ்வளவு ஆசையா? தங்கம், நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவன் மனசை நானே மாத்தி நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாரி, நானே எல்லாத்தையும் முடிச்சுதான் சொன்னேன். செய்து முடிச்சு போடுங்க டீச்சர். சரி நான் போயிட்டு வரேன். அந்த ஆள் வரா டீச்சர். டீச்சர் அம்மா, உங்க பாடம் எல்லாம் முடிச்சிட்டீங்க போல இருக்க. ஆமா ஆமா, நீங்க ஏன் என்ன அப்படியே பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லை டீச்சர், உங்க மூக்க இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கு. உங்க குடிமைய விடவா அழகு சொல்றீங்க? உங்க குடிமைய அழகா டீச்சர். என்ன கேலி பண்ணாதீங்க டீச்சர். கேலி பண்றேன் டீச்சர். உங்களை நானு
தனியா சந்திச்சு பேசணும்னு ஆசையா இருக்குதா? எனக்கு கூட தான் ரொம்ப. எங்க சந்திக்கலாம்? எங்க சந்திக்கலாம்? தெரியாத மாதிரி கேக்குறீங்களா? காதலர்கள் எங்க சந்திப்பாங்க? பிளாட்பார்த்தில் சந்திப்பாங்க, இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல சந்திப்பாங்க, இல்லைன்னா அந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்குது அங்க சந்திப்பாங்க, இல்லைன்னா பீச்ல சந்திப்பாங்க. எப்போ நம்ம ராஜா, ராமலிங்கத்துக்கு நாம் பதில் சொல்லியாகணும். அவருக்கு நீ ரொம்பவும் கடமைப்பட்டிருக்க. அவர் பொண்ணு லதாவை நீ கல்யாணம் செய்துக்கிறதாப்பா நியாயம். விசித்திரமான தாய் நீங்கள். அம்மா, தீவிரமான தன்னலம்தான் வாழ்க்கையில் ஆபத்தை விளைவிக்கும் என்று இதுவரையில் நான் நினைத்திருந்தேன். ஆனால் உங்களை போன்றவர்களின் தியாக உணர்ச்சி பயங்கரமான ஆபத்தை விளைவிக்கும் என்று இப்போதுதான் தெரிந்து கொண்டேன். மன்னித்து விடலாமா? அம்மா, வாமா லதா, உனக்கு 100 ஆயுசு. இப்பதான் ராஜா கிட்ட உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். அம்மா, ஒண்ணு கவலைப்படாதேம்மா, எல்லாம் உன் மனசுபடியே நடக்கும். இந்த ராஜாவுக்கு பலகாரத்தை நீயே கொண்டு போய் கொடுமா. நானா? ஆமா, கொண்டு போய் கொடுமா, பரவாயில்லை. லதா, நீ ஏன் சிரமப்பட வேண்டும்? நானே கீழே வந்து சாப்பிட்டிருப்பேன். ஏன், என்னை கண்டா உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை, என் வாழ்க்கையை வகுத்து தந்த பெரிய மனிதரின் பெண் எனக்காக நீ ஏன் சிரமப்பட வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். இந்த உபச்சார வார்த்தைகளும் மரியாதையும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை உங்கள் அன்பு ராஜா, உங்கள் அன்புதான். உன் மரியாதையும் பயமும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது உன் அன்பு பத்மா, உன் அன்பு. அன்பு, காதல் எல்லாம் அர்த்தமற்ற சொற்கள். இவைகளை நினைக்கவே எனக்கு வேதனையாக இருக்கிறது. இல்லை, என்னை பார்க்கத்தான் உங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. என் நிலையில் பத்மா இருந்தா நீங்க எப்படி பேசுவீங்களா? லதா, ஏன் பேசாமல் வந்து விட்டீர்கள்? நான் உங்களை மனமாற விரும்புவது குற்றமா, இல்லை செல்வந்தர் மகளாக பிறந்ததுதான் குற்றமா? லதா, இது யார் குற்றமும் இல்லை, சூழ்நிலையின் குற்றம், சந்தர்ப்பம் செய்த சதி. என்னை மறந்துவிட லதா. லதா, உனக்கு அழகில்லையா, அந்தஸ்து இல்லையா, இளமை இல்லையா? உன்னை மணந்து கொள்ள எந்த இளைஞனும் தயங்க மாட்டான். அப்படியானா நீங்கள் மட்டும் ஏன் தயங்குகிறீர்கள்? நான் ஏன் தயங்குகிறேன் தெரியுமா? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசும் கணவனாக இருக்க நான் விரும்பவில்லை. இருநிலை மனதோடு உன்னை நான் எப்படி மணப்பது? நீயே சொல். நான் மட்டும் வேறொருவரை மணந்தான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்றுதானே பேச வேண்டும். அது மட்டும் சரியா? இந்த சிக்கலுக்கு முடிவுதான் என்ன? முடிவு ராஜா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். நாளடைவில் உங்கள் உள்ளத்தில் நான் இடம் பெறுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. லதா, உன் கணவனின் உருவமும் உடலும் உன்னுடையதாக இருக்கலாம். ஆனால் அவன் ஆத்மா வேறிடத்தில் இருக்கும். அந்த கல்யாணம் பொய்யல்லவா? பக்தன் கோவிலில் முதலில் பார்ப்பது கல்தான். நாளடைவில் அவனுடைய விடாத பக்தியும் அன்பும் சேவையும் தான் அந்த கல்லினுள்ள ஆண்டவனையே காட்டுகிறது. உங்கள் சேவைதான் என் இன்பம், அதுதான் என் வாழ்வு. லதா, லதா, உன் இஷ்டம் அதுவானால் சரி. என்னம்மா? அம்மா, அவரே அவரே ராஜா என்ன சொன்ன? அவரே சரின்னு சொல்லிட்டாருமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.
சந்தோஷமா. அப்பா கிட்ட போய் சீக்கிரமே முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்லுமா. நீங்க வாங்கம்மா, நீங்க வந்து சொல்லுங்கம்மா. நல்ல பொண்ணுமா நீ. நீங்க வாங்கம்மா. அப்பா 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 என்னம்மா? அப்பா வந்துப்பா. இல்லப்பா, என்ன விஷயம்? வந்துப்பா. நீங்களே சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லைங்க, ராஜா லதாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டா. அப்படியா? எனக்கு இதே கவலையாத்தாம இருந்தது. என் கவலையெல்லாம் தீர்ந்து போச்சு. அதெல்லாம் இருக்கட்டுங்க, சீக்கிரமா ஒரு முகூர்த்தத்தை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுங்க. ஐயோ, என்னங்க என்னங்க, என்னை கூப்பிட்டு கூடாது. வேண்டாம் பாப்பா, இங்கே மருந்தே தேவை. அப்படி சொல்லாதீங்க. சந்தோஷமா மறுமணம் செய்து ஐயோ, அடி பாவி, என்னடி செய்த? தலைவர் மகனை பொண்ணு பேரு பாவி. பத்மா. குங்குமத்தை அழித்து வளர்ந்த பிறகு என் அண்ணனை இழந்தேன். வாழச் சென்ற வீட்டில் கணவனையும் பறி கொடுத்தேன். கடைசியில் உன் நிழலை தேடி வந்த என்னை இந்த கோலத்தில் பார்க்க கூடாது என்று நீயும் போய்விட்டாயா அம்மா, நீயும் போய்விட்டாயா. நான் எங்கே செல்வேன், எங்கே போகிறேன்?
தாலி கட்டுற சமயத்துல வந்ததுனால ஒப்பாரி என்ன வேண்டியிருக்கு? யாரும் ஒண்ணு பேசாதீங்க. பத்மாவும் என் பொண்ணுதான். இந்த கல்யாணத்தை அப்புறம் நடத்துகிறேன். பத்மா, உன்னை நான் இந்த நிலையில பார்க்க வேண்டும். உன்னை தேற்றுவதற்கு வார்த்தைகளே இல்லை. ராஜா, நடந்தது நடந்து போச்சு. இனிமே நாம் என்ன செய்யறது? அந்த அம்மாளுக்கும் மகன் இல்லை. எல்லா காரியத்தையும் நீதான்பா செய்யணும். பத்மா, வருத்தப்படாதம்மா. இந்த வீடு உன் சொந்த வீடு. நீ என்னைக்கு இங்க கௌரவத்தோட வாழலாமா? அழாத அழாதம்மா. பத்மா, அம்மாவை என்னால் மறக்கவே முடியவில்லை. உன் எதிர்காலத்தை நினைத்தால் என் உள்ளம் குமுறுகிறது. பத்மா, உங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டுமானால் என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் மறந்துவிட வேண்டும். அதோ லதா காப்பியுடன் உங்களுக்காக காத்திருக்கிறார். நான் போய் பெரியவரின் உடம்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறேன். இந்தாங்க காஃபி. வேண்டாம். மார்கழி எப்படி இருக்குங்க? பரவாயில்லம்மா. மருந்து கொடுக்க மறந்துட்டியே. மன்னிச்சிடுங்க. நான் வந்ததிலிருந்து மருந்து கொடுக்கிற பாக்கியம் தான் எனக்கு மிஞ்சி இருக்கு. அது கூட என்னால சரியா செய்ய முடியல. லதா, இந்த அம்மா அப்பாவுக்கு நீயே மருந்து கொடு. ஏமா இத்தனை நாள் நீதானே கொடுத்த? மட்டும் என்ன? இல்லைங்க, என் மேல பிரிய வச்சவங்க எல்லோருக்குமே என்னால கெடுதல் தான் சம்பவிச்சிருக்கு. இனிமே லதாவே மருந்து கொடுக்கட்டும்.